வெல்கம் டீம். குட் மார்னிங் லீடர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ப்ராடக்டான ஜீட்டா டீ பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஜீட்டா டீல வந்து 2 வெரைட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆர்டினரி, ஒன்று வந்து ஸ்பெஷல். ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி நிறைய மூலிகைகள் அதுல கலந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம இப்ப பார்க்கலாம். டீ அப்படின்னா சாதாரணமா நம்மளுக்கு மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பிராண்ட்ல நிறைய டீ நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வாங்கி பயன்படுத்துற டீ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறது நான் கடைசியா உங்களுக்கு டெமோல நான் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்க அப்படிங்கறத பத்தி சொல்றேன். நம்மளுடைய டீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து அஸ்ஸாம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டீ. உலகிலேயே பாத்தீங்கன்னாக்கா அஸ்ஸாம் டீக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கு. நல்ல உயர்தரமான டீ வந்து இங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி உலக அளவுல பேசப்படுற ஒரு விஷயம். அஸ்ஸாம் மாநிலத்துல ஏன் நம்மளுக்கு வந்து சிறப்பான டீ அங்க கிடைக்குது? ஏன் நம்மளுக்கு மத்த மலை பிரதேசங்கள்லயும் கூட டீ உற்பத்தி ஆகுது. ஆனா இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸாம் மாநிலம் பாத்தீங்கன்னா சீனாக்கு மிக அருகாமையில் உள்ள எல்லையில தான் அமைஞ்சிருக்கு. இதுல நம்மளுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய தேயிலை வளரும் பகுதியா இது கருதப்படுது. இந்த பகுதி வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கு. வளமான களிமண் இதுல இருக்கு. இது கிரீன் ஹவுஸ் போன்ற தீவிர ஈரப்பதம் இருக்கிறனால அந்த வெப்ப நிலைகளை வந்து கரெக்டா உருவாக்குறதுனால அந்த வெப்ப மண்டல காலநிலை வந்து அசாம்ல தனித்துவமா இருக்கிறதுனால தேயிலுடைய சுவைக்கும் அது காரணமா அமையுது. ஒவ்வொரு அசாம் தேநீரும் வந்து சரியான அளவுல நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது வந்து 50% வந்து மாரடைப்பு அபாயத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இது நம்ம வந்து அதாவது மாரடைப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மாரடைப்பு வந்தவங்க எல்லாருமே பால் அதிகமா சேர்த்தக்கூடாதுன்னு டாக்டரே சொல்லுவாங்க. பால் சேர்த்தாம நம்ம பிளாக் டீயா வச்சு குடிக்கும்போது இதுல மருத்துவ குணம் வந்து மிக அதிகமா நம்மளுக்கு கிடைக்குது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தேயிலை வந்து பாத்தீங்கன்னா நல்ல தேயிலையா நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து அதையே நம்மளுக்கு மிதமான ஒரு வெப்பநிலையில சூடுபடுத்தி அதை நம்மளுக்கு தரமா தராங்க. இது எப்படி தரமா தராங்க அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப பேக்கிங் செய்யறதுல நம்ம பாக்குறோம். தரமான முறையில அது தேர்ந்தெடுக்கப்பட்டு பல ஆராய்ச்சியாளர்களால அதை வந்து தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து நம்மளுக்கு பேக்கிங் ஆகுது. இந்த அசாம் தேயிலை பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு குரணை வடிவுல கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் லீஃபாவும் இது இருக்கும். இதுதான் வந்து தரமான தேயிலை. பவுடர் வடிவுல டஸ்டா இருக்கிறது வந்து டீ தூள் பேக்கெட்லயே நீங்க பாத்துக்கலாம். அதுல வந்து டஸ்ட்ன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டீ தூள் வந்து நமக்கு நம்ம கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற தாதுக்கள் வந்து அழியாம நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல வந்து தாதுக்கள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு நம்மளுடைய செல்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கொழுப்பு படிவதை வந்து இது தடுக்குது. அதிக எடை வர்றவங்க வந்து இந்த டீயை வந்து நம்மளுக்கு பிளாக் டீயா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து எடையும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இதுல அதிகமா இருக்கு. இதுல மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகும், அஜீரண கோளாறு எல்லாம் சரியாகும். அந்த டீ குடிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம சோர்வா இருக்கும்போது இந்த டீ சாப்பிடும்போது நம்மளுக்கு உடனடியா வந்து பூஸ்டப் பண்ண மாதிரி நம்ம உடனே சுறுசுறுப்பாயிருவோம் இல்லைங்களா? இந்த டீயில இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே வந்து மிக இயற்கையான முறையில நம்மளுக்கு கிடைக்கிறதுனால டீ அதிகமா சாப்பிடுறவங்க இந்த டீ நம்ம சாப்பிடலாம். இதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாம நம்மளுக்கு கிடைக்குது. இதுலயே பாத்தீங்கன்னாக்கா இம்யூனி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு நல்லா வேலை செய்யற மாதிரி நிறைய ஹெர்பல் வந்து நம்மளுக்கு சேர்த்தி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா, துளசி, பட்டை, மஞ்சள், மிளகு, இஞ்சி, ட்ரை கிரேப்ஸ் அதாவது உலர் திராட்சை, அதிமதுரம் இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல எல்லாத்துலயுமே சிறப்பான ஒவ்வொரு மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்கு. தனித்தனியா நம்ம பார்த்தோம்னா 1 மணி நேரம் நம்மளுக்கு டைம் ஆகும். நான் வந்து அவ்வளவு டைம் எடுத்துக்க விரும்பல.
இன்னைக்கு வந்து நம்ம கிரேட் லீடர் தர்மராஜ் சார் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. லாஸ்ட் டைம் அவருடைய டைம் நான் நிறைய எடுத்துட்டேன். அதனால இந்த டைம் வந்து நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இந்த மூலிகைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தி நமக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றலை நமக்கு தர்றதோட மட்டும் இல்லாம நம்ம தொண்டையில ஏற்படக்கூடிய சிறிய சிறிய சேலஞ்சை எல்லாம் சரி பண்ணி கொடுக்குது. இந்த சீசன்ல இனி வர குறிப்பா ஒரு இந்த மார்கழி தை மாசத்துல பனி அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டீ நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம தொண்டைக்கு வந்து ஏற்படக்கூடிய சிறிய சிறிய சேலஞ்சுகளை சரி பண்ணி கொடுக்கும். தொண்டை கம்மல், கமறல், தொண்டை எரிச்சல், சளி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து இது சரி பண்ணி கொடுத்து நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை இது தரும். முடிஞ்ச அளவு நீங்க பால் சேர்க்காம இந்த டீ குடிச்சீங்கன்னா நம்மளுக்கு அது பெரிய நோய் எதிர்ப்பாற்றலை நம்மளுக்கு தரக்கூடிய வகையில நம்மளுடைய டீ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவேர்னஸ்க்காக நம்ம டீ பத்தி ஒரு சில மெசேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது டீ வந்து நம்ம இது நேரடியா நம்ம டெமோ காட்டுறவங்க, ஃபீல்ட் ஒர்க் போறவங்க இது நம்ம செஞ்சு காட்டுவோம். சாதாரணமா யூஸ் பண்ற டீயும் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கோங்க. நம்மளுடைய டீயை ஒரு கொஞ்சமா எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு அது மேல ஒரு ஃபியூ டிராப்ஸ் தண்ணி விட்டோம் அப்படின்னா உடனடியா பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த வேலை நடக்கும். அந்த தண்ணிப்பட்ட இடம் எல்லாம் கலரா மாறும். ஆனா நம்ம டீல நீங்க தண்ணிப்பட்ட இடம் வந்து கலரா மாறாது. அப்படியே பச்சை கலர்ல தான் இருக்கும். டிஷ்யூ பேப்பர்ல எந்த விதமான கலரும் தெரியாது. அதர் பிராண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாவே ஒரு ஆரஞ்சு கலராவோ ஒரு பழுப்பு நிறத்துல மாறிடும். இதுதான் வந்து டீ தூள்ல கலக்கியிருக்காங்க, கலப்படமான சாயம் கலக்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தரம் எப்படிங்கிறது நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் குளிர்ந்த தண்ணீர்லயுமே நம்ம இதை வந்து கலக்கி காட்டலாம். இப்ப பாருங்க 2 டம்ளர்ல இருக்கு. நம்ம டீ தூள் வந்து ரைட் சைட்ல இருக்குது, அதர் பிராண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. தண்ணியில கலக்கணுன்னே பாத்தீங்கன்னா அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியிலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். நம்மளுடைய டீ தூள் வந்து பச்சை நிறத்துல இருக்கும் கொதிக்கிற தண்ணியில போட்டோம்னா. அதர் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல அந்த வண்ணம் வந்து அப்படியே கலந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து அதர் பிராண்டுக்கும் நம்ம பிராண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். இதை நீங்க வித்தியாசப்படுத்தி காமிச்சீங்க அப்படின்னா நான் அவங்க கண்ணில் பார்க்கும்போது நம்மளுடைய தரத்தை நம்மளுடைய கம்பெனியினுடைய பொருட்களுடைய தரத்தை அவங்க உணருவாங்க. தரத்தை உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருக்கிற சந்தேகம் நிவர்த்தியாகும். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய டீக்கும் நம்மளுடைய டீக்கும் இருக்கிற தரம் அவங்க உணர முடியும். அதே சமயத்துல விலையும் நம்ம சுட்டி காட்டலாம். நம்ம டீ தூள் வந்து சிறிதளவு பயன்படுத்தினாலே போதும். சிறிது நேரம் கொதிக்க வைக்கிறது மட்டும்தான் அதிக நேரம் கொதிக்க வைக்கணும் கலர் வர்றதுக்காக. மற்றபடி நம்மளுக்கு எல்லாமே நன்மை தரக்கூடிய நல்ல பயனுள்ள டீ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ லீடர்ஸ்.